வணக்கம். இன்று என்னுடைய புத்தக வாசிப்பிலிருந்து நான் கொண்டு வந்திருக்க புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிவேதிதா லூயிஸ் தோழர் அவர்கள் எழுதிய சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட கதை அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு சின்ன புக்கு, விலையும் ஒரு 100 ரூபாய் தான். கிழக்கு பதிப்பகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நிறையா படிச்சிருப்போம். நிறைய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புத்தகங்களில் சொல்லப்படுது. பட் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரியணும், சிந்து சமவெளி நாகரிகம் என்ன, அங்கே எப்படி உருவானது, அதுக்கும் நம்மளுடைய கீழடி நாகரிகம், நம்மளுடைய தமிழர் நாகரிகத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே ரொம்ப எளிமையான முறையில் விளக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதிலிருந்து சில வரிகள். இந்த குழப்பமான சூழ்நிலையில் ராகிகடி பகுதியில் கிடைத்த எலும்புக்கூடுகள் மேலான டிஎன்ஏ ஆய்வுகள் சமீபத்தில் வெளிவந்து சிந்துவெளி ஆய்வுகளின் மேல் புத்தொளி பாய்ச்சிருக்கின்றன. செல் அறிவியல் ஆய்விதழில் வெளியான ஆய்வு கட்டுரை ஒன்று தெல்ல தெளிவாக சிந்துவெளி மக்களின் மரபணு கூறுகள் ஐரோப்பிய மேய்ச்சல் நில மக்களின் மரபணுக்களையோ ஈரானிய வேளாண் மக்களின் மரபணுக்களையோ ஒத்தது அல்ல என்று தெரிவித்தது. அதாவது சிந்துவெளி மக்கள் இங்கேயே வாழ்ந்த நம் முன்னோடிகள், இந்தியர்களின் பிதாமகர்கள் என இவர்கள் தென்னிந்திய ஏஎஸ்ஐ ஜீன்களை ஒத்த ஜீன்களை கொண்டிருப்பவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் பசங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கண்டிப்பான புத்தகம் இது. கிழக்கு பதிப்பகத்தை இங்கே டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.